ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? என்ன கைஸ், புதுசாக யார் 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 நம்ம தவளை வந்து ஒரு காமெடி பண்ணாலும் சிரிக்கும்படியாகவும் இருக்குது, சிந்திக்கும்படியாகவும் தான் இருக்குது. நல்லா இருந்தது. அந்த இது யார் யாருன்னு சொல்லி கேட்பார் இல்லையா, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். நீ யாருன்னு சொன்னா தானே எங்களுக்கு யாருன்னு தெரியும். நீ யாருன்னே தெரியாமல் எங்ககிட்ட யாருன்னு கேட்டால் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது தலையை சுற்றி இப்படி மூக்க தொடுற மாதிரி இருக்குது. ஸோ யார் கேஸ், அதாவது மித்ரா வந்து ஒரு பிளான் போட அதை அவளுக்கே ரிவீட் ஆகி போச்சு. சரிங்களா? பாரதிக்கு ஸ்கெட்சு போட்டால் இவ வந்து அந்த ஸ்கெட்சில் மாட்டிட்டாள். என்ன ஆச்சு அப்படின்னா, டேரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காராமா. சரியா? டேரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காராமா. அதாவது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, இவ வந்து பவானிக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லி, கோயிலில் என்னாச்சு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடிக்கலை. பவானி வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பா. பாரதியோட புருஷனாக ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்தான்ல, அவன் என்ன ஆனா அப்படின்னு கேட்டோன்னே அவன் ஓடியே போயிட்டான். சரியா? அவன் வந்து சரவணன் ஏற்பாடு பண்ண ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாமே சொல்லுவாளா. சொன்னாங்காட்டி பவானி என்ன செய்வா, அப்போ மறுபடியும் சம்பவம் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அவளை நான் அனுப்புகிறேன். பாரதிக்கு புருஷனாக மறுபடியும் இது ஒன்று சொல்லலாம், இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேர் பிளான் போட்டால், இந்த சம்பவம் குமார் இங்கே வந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. என்ன சம்பவம் அப்படின்னா, பாரதி பேர் சொல்லு அப்படின்னா மித்ரா பேரை சொல்லிகிட்டு இருக்கிறான். மித்ரா தான் என்னைய வந்து ஏமாற்றிட்டா, என்னைய கல்யாணம் பண்ணிவிட்டு என்னைய லவ் பண்ணிவிட்டு இப்போ என்னடா ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு தான் எனக்கு இன்ஃபர்மேஷனே தெரியும். அதனால தான் அவள் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் வந்து ஒரே ட்ராமா, சரியான ட்ராமா. ஸோ அந்த சம்பவம் குமார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருமாங்கல்ய ஹீரோ. சரிங்களா? திரு இருக்கார் இல்லையா, திருவை கொண்டு வந்து இந்த இதில் போட்டாங்க இதயம் சீரியலில். எங்கேயோ அவன் எங்கேயோ திருமாங்கல்யத்தில் பூனான்னு ஒரு ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனை கொண்டு வந்து இந்த இத்து போன விளங்காத சீரியலில் கொண்டு வந்து ஏன்டா பாடாப்படுத்துறீங்க? ஐயோ சாமி, முடியல. ஏற்கனவே வந்து மற்ற கேரக்டர்லாம் படுற பாடு பத்தலையாமா, இதில் இந்த புது கேரக்டர் வேறு கொண்டு வந்து ஏன்டா எங்கள் உயிரை வாங்குறீங்க? அவன் பாட்டுக்கு எங்கேயோ திருமாங்கலத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவனை கொண்டு வந்து சம்பவம் குமாராமா. பேரை பாருங்க, சம்பவம் குமார். என்னது என்னது இன்னொரு ஏதாவது ஜாயிண்டாக பிட்டை போட்டுக்கோங்கப்பா. சரியா? மித்ரா வந்து என்னை இப்படி லவ் பண்ணா, அதை செஞ்சா இதை செஞ்சா, என்னை கல்யாணம் பண்ணா, இங்கே 2 ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் ஆகி போச்சு. என்ன மித்ரா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாமல் இருக்கிற, உடனே வந்து உனக்கு என்ன மெமரி லாஸா அப்படின்னு கேட்குறான். இது எல்லாமே என்னமோ பாரதிக்கு செஞ்ச மாதிரியே தோணுது எனக்கு. சரியா? பாரதி வந்து அவன் எப்படி தானே கேட்பான். அந்த ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, பாரதிக்கு புருஷன் நடிக்க வருவான் பாருங்கள், அவனே அப்படி தானே செய்வான். என்ன பாரதி, என்னைய மறந்துட்டியா? என்ன உனக்கு மெமரி லாஸ் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான் பாருங்கள். அந்த மாதிரியே இருக்குது. அதாவது தன்வினை தன்னை சுடும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் விதைச்ச இது வந்து அவளுக்கே இதாகி போச்சு. அதான் இதில் என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இதில் என்ன யோசிக்கலாம் தெரியுமா கைஸ், ஒருவேளை வந்து பாரதிக்கு வந்து இப்படி பண்ணங்காட்டியும் ஆதி டென்ஷன் ஆகி பாரதிக்கு சப்போர்ட் பண்ணான் இல்லையா. இந்த மாதிரி நீ வந்து இப்போ பாரதி வந்து அந்த அப்படி பண்ணவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாரதிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி, இது வந்து மித்ராவுக்கு வந்து இப்படி ஒருத்தர் வந்து சொல்லும்போது ஆதியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சதா, இல்லை அப்படின்னா இந்த சம்பவம் குமாருன்றவர் வந்து சரவணன் அனுப்பின ஆளா, இல்லை ஆதி அனுப்பின ஆளா, யாருன்னு தெரியல. ஸோ நிறையா பலவிதமான கேள்விகள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. மொத்தத்தில் இவன் வந்து பவானி அனுப்பின ஆள் அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா பவானி அனுப்பின ஆளாக இருந்தால் பாரதின்னு சொல்லி தான் அவன் வீட்டில் வந்து கத்தியிருக்கணும். இவன் மித்ரான்னு கத்துறதுனால எனக்கு வந்து அங்கே இடத்துல ஒரு டவுட் ஆகிப்போச்சு. ஸோ இது வந்து ஆதியோட பிளானா, இல்லை சரவணனோட பிளானா, இல்லை பாரதியோட பிளானா அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா?
மொத்தத்தில் யாரோட பிளான் அப்படிங்கிறதே தெரியல. சரிங்களா? ஆக மொத்தம் பாரதிக்கு வச்ச ஆப்பு இப்போ அவளே வந்து ஆப்பில் வந்து மாட்டிக்கிட்டா. யார்? மித்ரா வந்து அந்த ஆப்பில் வந்து மாட்டிக்கிட்டா. சரிங்களா? ஸோ சுதாகர் போய் சட்டையை பிடிச்சி, யார்ரா நீ? மித்ரா வந்து ஆதியத்தான் லவ் பண்ணா, ஆதியத்தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறா, இது இடையில நீ யார்ரா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. மரியாதையை சொல்லு, நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது திரு வந்து அப்படியே டென்ஷன் ஆகிறாப்புல. ஃபேஸில் வந்து ஒரு டென்ஷன் தெரியுது, ஒரு கோவப்படுற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த இடத்துல வந்து சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டியது ஆதி தானே கேட்கணும். புரியுதுங்களா? நான் எப்படி பார்த்தா பாரதியை வந்து ஒருத்தன் புருஷன்னு சொன்னோன்னே ஆதி வந்து யார்ரா நீ அது இதுன்னு ஆதாரம்லாம் கேட்பான். இது வந்து ஆதி வாயவே திறக்க மாட்டேங்கிறா. எங்கேயோ கழுதை நம்மளை விட்டு போய் தொலைஞ்சா சரின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வாயை மூடிட்டு நிற்கிறான். சரியா? எங்கேயோ இந்த மித்ரா பக்கி நம்மளை விட்டு போனால் சரி, எவனோ வந்து இவனை கூட்டிகிட்டு போய் தொலைங்கடா. சரியா? நான் பாரதியோடு போய் குடும்பம் நடத்துகிற வழியை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே நிற்கிறான் செப்பு சிலையாட்டம். ஸோ சாமி முடியல என்னால். இதே பாரதிக்கு ஒருத்தர் வந்து இப்படி நின்றுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஆதியோட ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மித்ரான்னு சொன்ன உடனே இப்படி ஷாக்கிங் கூட நிற்கிறானே ஒழிய அடுத்த கட்ட ஒரு மூமெண்ட் எதுவுமே இல்லை ஆதிக்கிட்ட. அப்புறம் என்ன நேற்று தான் கோயிலில் அந்த அடி அடித்தாங்க ஆதியை. அந்த அடி அடித்ததுக்கெலாம் ஆதி இந்நேரம் ஹாஸ்பிட்டலில் மெத்தையில் படுத்துருக்கணுமே. இங்கே என்ன தலையில் லைட்டாக ஒரு கட்டை போட்டுட்டு நைட்டு வந்து பாரதி வந்து இப்படி ஹார்ட்டை தொட்டு பார்க்குறாங்களாமா. ஹார்ட்டு வந்து இப்படின்னு துடிக்குதாமா. நான் உயிரோடு தான் இருக்கிறேன் பாரதி, எனக்கு என்னன்னா எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாப்புல. எங்கள் ஹார்ட்டு வந்து தகர டப்பாவை தட்டின மாதிரி சவுண்டு கேட்கும். உண்மையிலே நீங்கள் அந்த சவுண்டை கேட்டு பாருங்கள், ஹார்ட் பீட் சவுண்டு மாதிரியா இருந்தது. எங்கேயோ வெறும் அட்டை பாக்ஸை குச்சியை வச்சு தட்டுற மாதிரி டொக் 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 இப்படிலாம் சவுண்டு கேட்டுச்சு. லப்டப்னு எங்கே கேட்டுச்சு? எனக்கெலாம் அப்படி ஒன்றும் கேட்கலப்பா. எனக்கு வந்து வெறும் அட்டை பாக்ஸை குச்சியை வச்சு தட்டுற மாதிரி தான் கேட்டுச்சு. உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் பீட் கேட்டால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஐயோ சாமி முடியல. அது நைட்டில் கட்டு போட்டிருந்தானாமா, பகலில் கட்டு இல்லையாம்மா. அந்த கட்டில் அந்த காயம் கூட மறைஞ்சு போச்சாமா. அப்படி ரத்தம் வந்து வாயில் கொப்பளிக்கிற அளவுக்கு அடி வாங்கினான். புரியுதுங்களா? வாயில் கொப்பளிக்கிற அளவுக்கு அடி வாங்கி அந்த மரத்துக்கிட்டே கீழே மயங்கி விழுந்துட்டு ஆள். அத்தனை பேர் ஒருத்தனை அடித்தா அவன் தாங்குவானா? இந்நேரம் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இங்கே வந்து அப்படியே ராசத்துறையாட்ட நிற்கிறாரு. ஒன்றுமே நடக்காத மாதிரி கோயிலில் ஒன்றுமே நடக்காத மாதிரி நிற்கிறான் ஆதி. ஐயோ அப்பா சாமி முடியல. அப்புறம் பாரதியோட ருத்ர தாண்டவம் எப்படி இருந்தது? நேற்று நான் ப்ரிவியூ வச்சு இன்றைக்கி ப்ரிவியூ வந்துச்சு, 1:30 மணிக்கு என்னமோ சம்திங் வந்துச்சு. சரி நான் அப்பயே போட்டலாமான்னு நினச்சேன். என்னடா திருமங்கலத்துலேருந்து திரு வர்றானே, அப்போ என்னவா இருக்கும் எபிசோட்லன்னு சரி பார்த்துட்டே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி எபிசோடை பார்த்துட்டு நான் இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இதையே இடையில சொல்கிறேன் அப்படின்னா அப்போயாவது செய்வீங்க அப்படின்றனால தான். சரியா? அதுக்கப்புறம் வேறு என்ன, கார்த்திகை தீபம் என்னாச்சு கைஸ்? ரேவதி அக்கா வந்து கோயிலில் சாமி கும்பிட்றாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிடையில அந்த அம்மாவை யாரோ பார்க்குற மாதிரியே இருக்குதாம்மா. ராசாத்தி யாரும் பார்க்கல, உன் புருஷன் தான் பார்க்குறான். சரியா? பேய் எதுவும் பார்க்கல. சரியா? ஐயோ சாமி முடியல. ரேவதியோட ஆக்டிங் ஓவர் ஆக்டிங்ப்பா. அம்மா அம்மா என்னை யாரும் இந்த கோயிலில் பார்க்குற மாதிரியே இருக்குதுமா. அப்படியே எனக்கு சப்புன்னு அரையலாமாட்டு இருக்குதுமா ரேவதியை. கருமமாக இருக்குது சீரியல், நல்லாவே இல்லை. அவன் யார் கார்த்தி என்னடானா என்னமோ ஒளிஞ்சிருந்து பொண்டாட்டியை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு இருக்கிறான். நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது கார்த்திகை தீபம் சீரியல். யார் வேணாலும் என்னை கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க. சரியா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சீரியலாட்டவாக இருக்குது. கோயிலில் ஒருத்தவங்க சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்ற இது மட்டும் தானே கேஸ் ஞாபகம் இருக்கும். அது எப்படி கேஸ் புருஷன் வந்து ஓரக்கண்ணில் அப்படியே தூணுக்கிட்டேன்னு இந்த அம்மாவை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு யாரோ பார்க்குற மாதிரி இருக்குதாம்மா. என்னடா இது? என்ன கதையில் ட்விஸ்ட்டு? 3 வருஷம் நினைவலைகளை இழந்துட்டாலாமா. யார் பார்த்தா உனக்கு என்ன ராசாத்தி கவலை? நல்லாவே இல்லை கார்த்திகை தீபம், நல்லாவே இல்லை. வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது.
அப்புறம் வேற என்ன கைஸ், சந்தியா ராகம் என்னமோ ஏதோ அது அஸ்யூஷுவல் எப்பயும் போல தான். புவனேஸ்வரி ஏதாவது ஒரு பிளான் போட்டே இருப்பாங்க. நம்ம மாயா மேடம் வந்து அதை தடுத்து கொண்டே இருப்பார்கள். ஸோ சந்தியா ராகம் இஸ் மாயா ராகம், சரிங்களா? அப்புறம் வேற என்ன சீரியல் ப்ரோமோ பார்த்தேன்? வீரா சீரியலில் அந்த குழந்தைய வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டிருக்கு. அது எனக்கு எப்படி அதை ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வீரா சீரியல் நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வேற என்ன, பாரிஜாதம் அது அதே மாதிரி தான் போயிட்டுருக்குது. வேற என்ன சீரியல் ரிவ்யூ பார்த்தேன்? வாரிசு ஜனாமா வந்து இங்கே தமிழோடு இருந்துட்டாங்களாட்டிருக்குது. காஸ்டியூம்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகி அப்படியே ஒரு புடவையை போத்திக்கிட்டு தமிழ் வீட்டில் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேற என்ன சீரியல்? அவ்வளோதான். வேறு என்ன ஏதாவது சீரியல் ரிவ்யூ பார்த்தா தானே மைண்டில் வந்தால் தானே ஞாபகம் பேச முடியும். எனக்கு தெரிஞ்சு மற்ற அதான் நான் சொல்லையா, கார்த்திகை தீபம் ப்ரோமோவை விட எல்லா சீரியலோட ப்ரோமோவும் வருது. ஆனால் கார்த்திகை தீபம் மட்டும் வரவே மாட்டேங்குது. நானும் பார்த்துட்டேன். இதில் ரொம்ப லாஸ்ட்டாக தான் ப்ரோமோவே விட்றான். அப்புறம் இன்னொரு சீரியல் சொல்லணும், அண்ணாமலை குடும்பம். என்ன கேஸ், இப்போல்லாம் வந்து வில்லிகள் வந்து ஹீரோயின்களுக்கு வைக்கிற இதில் வந்து அவங்களே மாட்டிக்கிறாங்க. இப்போ இதயம் சீரியலில் எப்படி மித்ரா மாட்டினா, அதே மாதிரி அண்ணாமலை குடும்பத்தில் வெண்ணிலாவை பழி வாங்கிறதா நினச்சிட்டு வான்மதியே போய் மாட்டிக்கிட்டான். கடைசியில் பார்த்தா வெண்ணிலா செய்ய வேண்டியது எல்லாத்தையும் வான்மதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரியா? அதாவது அவள் வச்ச வலையில் அவளே விழுந்த மாதிரி. சரியா? வான்மதி வந்து காலையில் எந்திரிக்கணும், என்னமோ பாலை குடிச்சிட்டு என்னமோ மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வான்மதியை. நல்லா இருக்குது. அது ஒரு காமெடியாக தான் போயிட்டுருக்கு. ஆக மொத்தம் அண்ணாமலை குடும்பத்தில் அண்ணாமலை அம்மாவை மீறி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த நாடகம் வந்து ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அண்ணாமலை குடும்பம் சூப்பர். வாரிசு சீரியல்லே அதே மாதிரி தான். ஜனாமாவை வந்து ஜனாமா மீறி அங்கே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நல்லா தான் இருக்குது வாரிசும். இருந்தாலும் சீக்கிரம் சிபி வந்து தமிழை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அந்த வெள்ளை சட்டை வேட்டிக்காரர் இருக்கான் பாருங்க, அவனை வீட்டை விட்டு அடித்து பத்துற மாதிரி சீரியல் இருந்தால் நல்லாயிருக்கும். சீக்கிரமே உண்மைகள் வந்து தெரியப்படணும், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் திரு வந்து அவனோட சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டான். சம்பவம் குமார் முதல்ல இவன் சம்பவம் குமாரா அப்படிங்கிறதே தெரியல. சரியா? ஒருவேளை சம்பவம் குமார் வரும்போது இது சரவணை வந்து ஆளை வச்சு அந்த ஆளை கடத்திட்டு அவனோட ஃப்ரெண்டாக இன்னொருத்தனை தூக்கி உள்ளே அனுப்பி விட்ருக்கானா அப்படிங்கிறது தெரியல. என்ன யோசிக்கிறதுனே தெரியல. ஏன்னா எப்படி வந்து இவன் மித்ராவை சொல்லலாம்? மித்ராவை எப்படி சொல்லலாம்? பாதியை தானே சொல்லணும். ஏதோ ஒரு ஏதோ இடையில ஒரு குட்டி கலாட்டம் நடந்திருக்குது. பார்க்கலாம் என்ன யாரோட பிளான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சரவணனோட பிளானாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது மேபி. ஏன்னா அந்த செயின் அந்த பிரேஸ்லெட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறது பார்த்தா சரவணன் வந்து அப்படித்தானே இருப்பான். செயின் மோதிரம்லாம் போட்டுக்கிட்டு அலைவான். ஒருவேளை அவன் அனுப்பின ஆளாக தான் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, சீக்கிரமாக அதாவது எந்த ஒரு கதையுமே இல்லாமல் கதையாக கொண்டு போகிற சீரியல் வந்து இந்த இதயம் சீரியல் தான். எனக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ப்ரோமோ அந்த ஜீ தமிழ் ப்ரோமோ கீழே ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது என்ன அப்படின்னா, கதையே இல்லாத ஒரு கதையை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு கொண்டு போகிறது இந்த சீரியல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மை தான். ஏன்னா இதயம் சீரியலை பொறுத்தளவு சீசன் 1 ஜனனி நடிச்சிட்டு இருக்கப்போ கூட ஒரு கதையாக போயிட்டு இருந்தது. புரியுதுங்களா? நல்லா இருந்துச்சு, ஒரு பார்க்குற மாதிரி இருந்தது. பட் சீசன் 2 வந்து கதையே இல்லை. அதாவது ஆதிக்கும் இவ தான் நம்மளோட பொண்டாட்டி அப்படிங்கிறது தெரியும், இவளுக்கும் இவன் தான் நம்மளோட புருஷங்கிறது தெரியும். ஆனால் 2 பேருமே வாயை திறக்க மாட்டாங்க, சரிங்களா? 2 பேருமே வாயை திறக்காமல் இந்த இடையில இருக்கிற இந்த பல கொசுக்கள் இருக்குது இல்லையா, இதுக தான் ஆட்டம் போட்டுட்ருக்குது. அதில் மெயினான கொசு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா தான். சரியா? மித்ரா. அதுக்கப்புறம் இந்த லண்டன் பாட்டி. ஒருவேளை நீங்கள் வேணால் நினச்சிக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, என்றைக்கு லண்டன் பாட்டி வந்து பாரதி எப்படி அடிச்சிச்சோ அடிக்கிற கை தான் அணைக்கும். கண்டிப்பாக இந்த பாரதி வந்து ஆதியோட பொண்டாட்டி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே லண்டன் பாட்டியோட அந்த மூமெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். பாரதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் கதை. ஏன்னா மித்ராவுக்கு 4 ஆரம் உளுந்தே ஆகணும். அதுதான் அதுதான் ஒரு கரெக்டான ஒரு பாட்டிக்கான ஒரு அழகு. பேத்தி என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு சிங்சாங் போடுவேன்ற பாட்டியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் நல்லா இருக்காது. அப்புறம் நம்ம நந்தினி வேறு அம்மா வேறு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, மித்ரா கல்யாணம் என்னாச்சு அப்படின்னு. அந்த அம்மா யாருப்பா? அந்த நந்தினி
ஃபோன் பேசின அந்த அம்மா யார், அந்த லண்டன் அம்மா யாருப்பா, நாங்களும் அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். சீக்கிரம் அந்த லண்டன் அம்மாவை கொண்டு வந்து சீரியலில் இறக்குங்க. சரியா? ஓகே டன். வேறு என்ன கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை சொல்லுங்கள். ஒரு நாள் வீடியோவும் ஒரு நாள் லைவும் போகலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா எனக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா லைவும் கொஞ்சம் போன மாதிரி இருக்கும். லைவ் பேசியே நான் ரொம்ப நாள் ஆகுது கைஸ். லைவ் போட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க. ரொம்ப வருடங்கள் ஆகுது. லைவே நான் போடுறதே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் இந்த 2-3 நாளாக தான் லைவ் போட்டுட்ருந்தேன். அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ ஒரு நாள் லைவும் ஒரு நாள் வீடியோவாகவும் நான் போடுறேன். சரிங்களா? ஏன்னா லைவ் எனக்கு கண்டிப்பாக பேசியாகணும். சரிங்களா? லைவ் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய பேர் என்னோடய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. சந்தோஷம்தான். அதுக்காக உங்களுக்காக நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன். இப்போ மண்டே டு சாட்டர்டே தானே உங்களுக்கு சீரியல் ஓடிட்டுருக்கு. ஸோ மண்டே வந்து இப்போ லைவ் போட்டேன்னா டியூஸ்டே வந்து வீடியோ, வெட்னஸ்டே லைவு, தேர்ஸ்டே வீடியோ, ஃப்ரைடே லைவு, சாட்டர்டே வீடியோ, இந்த மாதிரி கலந்து போடலாமான்னு என்னோடய ஐடியா. ஓகேங்களா? அப்புறம் இடைக்கு ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் சமையல் பண்ணி போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்க்கல வீடியோவும், ஏன்னு தான் தெரில, மூமெண்ட்டே ஆகலை. ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் நாளைக்கு லைவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ கைஸ்.